ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், hkuniquecreation பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். நான் விம்ஜலோட பாட்டிலில் வந்து இந்த ஆர்ட்டை பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கிளாஸ் பாட்டில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாட்டிலில் வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ண போகிறோம். ஏன் ஃபெவிகால் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது அதை உறிஞ்சு வரத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபெவிகால் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரைமர் கூட அப்ளை பண்ணலாம். நான் வந்து அப்ளை பண்ணலை, ஏன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து எனக்கு ஸ்மூத்தாக இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஆர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம பாட்டிலில் அப்ளை பண்ணியிருக்க ஃபெவிகால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து அக்ரலிக் எல்லோ கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு விம்ஜெல் பாட்டிலாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில இடத்துல அந்த பாட்டிலில் வந்து ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் ஸ்மூத் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் செகண்ட் கோட்டிங் கொடுக்குறேன். இதுவே நீங்கள் பாட்டிலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அடுத்தடுத்த பண்ணுற ஸ்டெப்பை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்க பெயிண்ட் வந்து காயறதுக்குள்ளே நம்ம நெட்டில் வந்து ஏதாவது ஒரு பிக்சர், பீகாக்கோட பிக்சர் வந்து சர்ச் பண்ணி அதை வந்து ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா அதோட பிக்சர் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நான் அங்கங்கே கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாட்டிலோட சைஸும் அந்த பிக்சரும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அதனால அங்கங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு எந்த பிக்சர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம எல்லோ கலர் அப்ளை பண்ண பெயிண்ட் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதில் வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி அங்கங்கே வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்களோட பாட்டில் சைஸ்க்கு வந்து எங்கே இந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் நடுவில் வந்து பீகாக் வர மாதிரி வந்து நான் இமேஜின் பண்ணதுனால நான் இந்த மாதிரி வந்து சைடில் அதை சுற்றி வந்து நான் ஆரஞ்சு கலர் வந்து பெயிண்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆரஞ்சு வந்து நான் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அங்கே வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ரெட் கலர் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி அந்த ஆரஞ்சுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி அதோட மேலே வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எப்படின்னா ரெட்டுலேருந்து வந்து ஆரஞ்சு வர மாதிரி அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ரெட் பெயிண்ட்டை வந்து நம்ம அங்கங்கே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பீகாக் வந்து ஒரு பேப்பரில் வந்து வரைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம். அதுக்காக நான் கார்பன் பேப்பர் எடுத்திருக்கேன். பட் இந்த இது வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால அந்த கார்பன் வந்து நம்மளுக்கு அந்த பெயிண்ட்டில் வந்து ஒட்டிடுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம எத்தனை தடவை வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணாலுமே அது தெரியுது. அதனால நான் வந்து இன்னொரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த பேப்பரோட பேக் சைடில் வந்து இந்த மாதிரி பென்சிலோட ஷேட் கொடுத்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா அதோட இம்ப்ரெஷன் வந்து அந்த பாட்டில் வந்து விழுந்துடும். அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இது ஃபுல்லாகவே அந்த பாட்டிலில் வந்து நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம பிளாக் கலரில் வந்து ஒரு ரஃபாக வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ வந்து நான் ரஃபாக வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ப்ரெஷ் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்க வரல அப்படின்னா நீங்கள் பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரஃபாக வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதுக்கு இப்போ வந்து அந்த பீகாக்கோட பாடிக்கு மட்டும் நான் வந்து ப்ளூ கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பீகாக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபெதர்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம். அதோட கிளிப்பிங்ஸ் வந்து நான் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா நான் பெயிண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து டைம் லேப்ஸில் வச்சுருக்கேன். பாருங்கள்.
இப்போ அந்த பீகாக் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவுட்லைனும் பண்ணி முடிச்சாச்சு. அது செயின் மாரி இருக்கிற இடத்துல வந்து நான் கோல்டன் கலரில் டாட்டா வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். இவ்வளோ நேரம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.